ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீனட் பட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே குறைஞ்ச விலையில் பண்ணிடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுற சத்து மாவு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இது வாங்கிக்கலாம். இது வந்து அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த சத்து மாவை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலையை வாங்கி பண்ணுறதை விட வறுக்காத வேர்க்கடலையை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்யும் போது அதோடய வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி 2 கை வச்சு தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதோட தோலெல்லாம் நமக்கு உறிஞ்சி வந்துடும். இப்போது அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடராக அரைச்ச பிறகு நம்ம வந்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பீனட் பட்டர் பண்ணும்போது நம்ம வந்து மிக்ஸி வந்து சூடாச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அரைங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம திரும்பியும் அரைக்கலாம். இப்போது ஒரு அரை மணி நேரம் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம திரும்பவும் அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம திரும்பவும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம். இது வந்து நல்லா ஆறின பிறகு திருப்பியும் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பீனட் பட்டர் வந்து நல்லா க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து க்ரன்ச்சி பீனட் பட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை ஒரு கல்லில் வந்து இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நாளாக உடைச்சா போதும். இந்த மாதிரி உடைச்ச பிறகு நம்ம இதை பீனட் பட்டரோடு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான க்ரன்ச்சி பீனட் பட்டரும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பீனட் பட்டரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.